உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம். இன்று நாம் அறிந்து தெளிய இருக்கின்ற ஊரின் பெயர் நமக்கெல்லாம் மிக மிக பரிச்சயமான ஓர் ஊர், எக்மூர் அல்லது எழும்பூர். எழும்பூர் என்று இந்த ஊருக்கு ஏன் பெயர் வந்தது? 3 விதமாக சொல்லப்படுகிறது. வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்ற கருத்தின்படியும், இங்கு வழங்கப்படுகின்ற பழமையான கதைகள் கருத்துகளின் மூலமும் அறிய முற்படுகின்ற பொழுது, எழும்பூர் என்ற ஊருக்கு ஏழுமூர் என்றுதான் முதலிலே பெயர் இருந்திருக்கிறது. கசியப முனிவர், வசிஷ்ட முனிவர் உள்ளிட்ட 7 முனிவர்கள் இங்கு வாழ்ந்ததன் காரணமாக 7 மூர் என்று முதலில் இருந்திருக்கிறது. இது ஒரு காரண பெயராக வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக எழும் ஊர், அதாவது சூரியன் எழுகின்ற பொழுது அந்த சூரிய ஒளியானது இந்த ஊரில்தான் முதலில் தென்படுமாம் அல்லது படியுமாம், அந்த ஒளிப்படுமாம். ஆகையே சூரியன் எழும் ஊர் என்றும் வழங்கப்படுகிறது. அதாவது ஏழுமூர் என்பது எழும்பூர் என்றாகி பிறகு எழும்பூர் ஆனதாக ஒரு வரலாறு. இன்னொன்று எழும் ஊர், சூரியன் எழும் ஊர் என்பதாலே இது எழும் ஊர் என்பதும் எழும்பூர் என மாறியதாக கூறப்படுகிறது. திருவல்லிக்கேணியில் இருக்கின்ற பார்த்தசாரதி கோயிலில் இருக்கின்ற ஒரு கல்வெட்டிலே 1320 என்று நினைக்கிறேன், 10 என்று நினைக்கின்றேன், அந்த ஆண்டிலே வந்த கல்வெட்டில் கூட இந்த ஊர் எழுமூர் என்று இருப்பதாக வரலாற்று சான்று இருக்கிறது. ஆகவே இந்த ஊரானது எழுமூர் என்றும் ஏழுமூர் என்றும் வழங்கப்பட்டு பிறகு எழும்பூர் ஆயிற்று. அதன் பிறகு 1720 அந்த ஆண்டு காலகட்டத்திலே ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்ய தொடங்கின தொடக்க காலகட்டம் அது. அப்பொழுது ஆங்கிலேயர்களுக்கு இந்த எழும்பூர் என்ற சொல்வதில் கடினம் இருந்ததன் காரணமாக அவர்கள் தங்களின் வசதிக்கு ஏற்றவாறு எக்மூர் என்று மாற்றிக்கொண்டார்கள். 1908 ஆண்டிலே இந்த எழும்பூரில் முறையாக இருப்பு பாதை வழி தொடங்கப்பட்டது. அதற்கு ராபர்ட் கிளைவ் அவருடைய பெயரை வைக்கத்தான் ஆங்கில அரசு முயற்சி செய்தது. ஆனால் மக்களின் போராட்டத்தின் காரணமாக இது எழும்பூர் என்றே இன்று வரையில் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. நன்றி உறவுகளே.